பொங்கல் ரேஸில் இருந்து விலகுகிறதா விடாமுயற்சி, அஜித் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த லைக்கா. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் ரேஸில் இருந்து விலக அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் அஜித்தின் 62வது படம் விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இப்படத்தை இயக்கியுள்ளார். இதில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். மேலும் வில்லனாக ஆரவ், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், வில்லியாக ரெஜினா கெசென்ட்ரா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படத்தை லைக்கா நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்துள்ளது. இப்படம் முழுக்க முழுக்க அஜர்பைஜான் நாட்டில் படமாக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி திரைப்படத்தின் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவித்த படக்குழு அதன் அப்டேட்டுகளையும் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகின்றனர். அதன்படி அண்மையில் சாவதிக்கா என்ற பாடலை வெளியிட்டனர். அனிருத் இசையில் ஆண்டோனி தாசன் பாடிய இந்த ஒரு பாடல் பட்டி தொட்டி எங்கும் கிளப்பி வருகிறது. மறுபுறம் அப்படத்தின் டப்பிங் பணிகளை அஜித் அண்மையில் முடித்திருந்த நிலையில் தற்பொழுது பின்னணி இசைக்கான பணிகள் நடைபெற்றும் வருகிறது. அது மட்டுமின்றி விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவித்த படக்குழு அப்படத்திற்கான வேலைகளையோ இன்னும் முழுமையாக முடிக்கவில்லையாம். பொங்கல் ரிலீஸ் ஆக இருந்ததால் அப்படத்தை கடந்த வாரமே சென்சாருக்கு அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் காப்பியே ரெடியாகாத காரணத்தினால் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆவது டவுட் தான் என பத்திரிகையாளர் பிஸ்மி கூறியிருக்கிறார். மேலும் அது மட்டுமின்றி லைக்கா நிறுவனமும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதுவும் படத்தின் ரிலீஸ் தாமதமாவதற்கு காரணம் என அவர் கூறியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, நேற்று லைக்கா நிறுவனம் வெளியிட்ட விடாமுயற்சி படத்தின் வீடியோ கிளிப்பில் எந்த இடத்திலும் அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று குறிப்பிடவில்லை. இதனால் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸில் இருந்து பின்வாங்கி உள்ளதா என்கின்ற கேள்வியும் எழத் தொடங்கியுள்ளது என்று ரசிகர்கள் மத்தியிலும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.